அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மீதமுள்ள வயரில் எப்படி ஃப்ளவர் போட்டு ஃப்ளவர் வாஷ் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதற்கு வயரில் 1.5 இன்ச் டேப்பில் எடுத்துட்டு 1.5 இன்ச்சு அளந்துக்கிறணும். இப்படி 1 மீட்டரும் அப்புறம் ஒரு 1/2 மீட்டரும் அளந்துக்கிறணும். ஃபஸ்ட்டு 60 இன்ச் எடுத்துட்டு அதுக்கடுத்து 30 இன்ச்சு கட் பண்ணி வயரை இப்படி ஒரு முடிச்சு நாட் போட்டுக்கிறணும். போட்டுட்டு அந்த நாட்டிலருந்து இந்த வயரை இப்படி மடக்கி கோர்க்கணும். பின்பக்கமாக கோர்க்கணும். கொஞ்சம் வயர் விட்டுட்டு நாட் போடணும். ஏன்னா அதில் தான் நம்ம பின்னிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி உள்பக்கம் வர்ற மாதிரி வச்சு அந்த நாட் போடணும். இப்படி மடிச்சுட்டு பின்பக்கமாக ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே இந்த வயரை கோர்க்கணும். இந்த மாதிரி வயரை கோர்த்துட்டு அதை அப்படியே அடுத்த சைடில் அப்படி ஒரு முறுக்கிட்டு ஒரு மடக்கி பிடிச்சிக்கிறணும். ஒரு மடக்கி பிடிச்சிக்கிறணும் வயரை. அந்த எண்டில் இருக்கிற வயரை இந்த முறுக்கி வச்சுருக்கோம்ல மடக்கி, அந்த இதில் பேக்கில் கோர்த்து இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்துட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு மடக்கு முறுக்கணும். வயரை முறுக்கிட்டு பேக்கில் கோர்க்கணும். ஃப்ரண்ட்டில் ட்விஸ்ட் பண்ணணும், பேக்கில் கோர்க்கணும். அதுதான் இதில் வருது. இந்த மீதமுள்ள வயரை இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவராக பண்ணி வாழைப்பூ மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அப்படி கோர்த்துட்டு ஒரு முறுக்குனா ஒரு ட்விஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பூ மாதிரி கிடைக்கும். அதுக்கு அப்படியே திருப்பி பின்னாடி அந்த இதில் கோர்க்கணும். பின்பக்கமாக அந்த கேப்புக்குள்ளே நம்ம கோர்க்கணும் வயரை. திருப்பி முன்பக்கமாக ஒரு முறுக்கு வயரை இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். பின்னாடி கோர்க்கணும். இந்த மாதிரி கோர்க்கணும். முன்பக்கம் இப்படி வயர் இப்படி ஒரு மடக்குனமாக்கோ ஒரு முக்கோண ஷேப்பு வரும். நம்ம எப்பயும் பின்னுற பூவுக்கு வைப்போம்ல, அந்த மாதிரி இப்படி முறுக்கிட்டு பின்பக்கமாக கோர்க்கணும் அந்த கேப்புக்குள்ளே. இப்படி தொடர்ந்து ஃபுல்லாகவே பின்னிக்கிட்டே வாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு வாழைப்பூ மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இதை நம்ம ஒரு பூங்கொத்தை செய்யலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் இப்படி முறுக்கணும், பின்னாடி கோர்க்கணும். கொஞ்சம் டைட் வச்சுக்கிறணும். இந்த மாதிரி முறுக்கிட்டு பின்னாடி இப்படி கோர்க்கணும். மடங்கி வந்துச்சுன்னா அந்த வயரை நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுட்டு முன்னாடி ஒரு முறுக்கிட்டு பின்பக்கமாக அந்த கேப்புக்குள்ளே கோர்க்கணும். ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இழுத்துட்டு அந்த வயரை அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணமாக்கும் ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். அது அப்படியே பின்னாடி திருப்பி பேக்கில் வயரை கோர்த்துடணும். கொஞ்சம் லூஸாக இருக்கும். அந்த வயரை மேலே கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கிறணும். பேக்கில் இப்படி கோர்த்துட்டு பின்பக்கம், இது பின்பக்கம்,
அடுத்து முன்னாடி திருப்பிட்டு அந்த வயரை அப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணமாக்கும் ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப்பு பின்னாடி வந்து இப்படி ஒரு இடைவெளி லூப்பாக தெரியும். அதுக்குள்ளே நம்ம வயரை கோர்க்கணும். அதுதான் என்னுடைய மெயின். ஃபஸ்ட்டு முன்னாடி இப்படி திருகினமாக்கும் ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். பின்பக்கமாக அந்த கேப்பில் சொருகணும் வயரை. இதுதான் வந்து இந்த ஃப்ளவர் பின்னுறதுக்கு மெயின் இது. அப்பப்போ வயரை வந்து கொஞ்சம் நெருக்கி விட்டுக்கணும். நம்ம திருகிறது வந்து நல்லா கொஞ்சம் கேப் இல்லாமல் பின்னணும். இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ் செஞ்சு நம்ம சேல்ஸ்க்கும் கொடுக்கலாம். நம்ம வீட்லேயும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம காசு போட்டு வெளியே வாங்காமல் இந்த மாதிரி அழகாக செஞ்சு யாருக்கு கிஃப்ட் கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். வாழைப்பூ ஃப்ளவர் வாஸ். வாழைப்பூவில் பண்ணுற மாதிரி இது அந்த பூ மாதிரி நெளிவு நெளிவாக வருதுல்ல, அதுதான். இது ஒரு நியூ டிசைன். நம்ம வயரில் செய்கிறதுலேயும் இது ஒரு நியூ டிசைனாக இருக்குது. என்னோடய சேனலை நிறைய பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பின்னி முடிச்சுட்டு அதில் நல்லா எண்டு வரைக்குமே பின்னி முடிங்க. அந்த கேப்புக்குள்ளே மாட்டி முன்னாடி ஒரு முறுக்குனமாக்கா அந்த ஷேப்பு வந்துடும். அது வளைஞ்சு வர்றது அதுவாக நம்ம பின்ன அப்படி இந்த மாதிரி வந்துடும். எக்ஸ்ட்ரா உள்ள வயரை அப்படி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம லீஃப் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் கிடைக்குதோ அந்த லீஃபை வாங்கி இதுக்குள்ளே கோர்த்து விட்டுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா வயரை கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை 20, 30 எண்ணம் கூட பின்னி வச்சுக்கோங்க. நானும் இதே மாதிரி பின்னி நிறையா வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து நம்ம பொக்கே எப்படி செய்யணுன்ற பார்ப்போம். இதே மாதிரி இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கிறேன். லீஃப் வந்து நமக்கு எந்த ஷேப்பில் கிடைக்குதோ வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். இதை வாங்கி வச்சுட்டு இதுலேயும் வந்து நம்ம பூ போடுற மாதிரி முக்கோண ஷேப்பில் ஒரு டிசைன் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிறலாம். இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லூப்புக்குள்ளே வயரை கோர்த்து டைட் பண்ணிவிட்டு அதை அடுத்து வந்து ஒரு முன்னாடி கொண்டு வரணும். இந்த மாதிரி கோர்த்து ஃபுல்லாக இதை சுற்றி இடம் தெரியாமல் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டாண்டு கம்பி தெரியாமல் அழகாக இருக்கும். இப்படி வச்சுட்டு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த வயரை உள்ளே கோர்த்துட்டு அதை அந்த வயரை முன்னாடி கொண்டு வரணும். மடக்கி திருப்பி லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் ஃபார்ம் பண்ணி இந்த வயரை லூப்புக்குள்ளே கோர்த்து டைட் வைக்கணும். அடுத்து அந்த வயரை ஒரு
முன்னாடி கொண்டு வந்து திருப்பி அதே மாதிரி தொடர்ந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. அதுக்கடுத்து எல்லோ கலர் ஒயர் எடுத்து உங்களுக்கு இந்த பூவெல்லாம் சுற்றுறதுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவு கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு இறுக்கியாக பிடிச்சிட்டு நம்ம ஒயரை வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டே வரணும் இந்த ஸ்டாண்டில். ஒவ்வொரு பூவையும் எடுத்து இந்த மாதிரி இறுக்கியாக கையில் பிடிச்சிட்டு நம்ம ஒவ்வொரு பூவையும் இந்த மாதிரி வச்சு அந்த வயரை வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டே வாங்க, கலண்டு வராத அளவுக்கு. இப்படி ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ எடுத்து வைக்கணும். சுற்றி இறுக்கியாக பிடிச்சிட்டு ஒவ்வொரு பூவையும் எடுத்து வச்சு அந்த எல்லோ கலரை வச்சு சுற்றிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு சைடையும் ஒவ்வொரு பூ வச்சு ஒவ்வொரு தடவையும் சுற்றுறப்ப வச்சு சுற்றிக்கிட்டே வரணும். சுற்றிட்டே வர்றப்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி பூ ஸ்டாண்ட் கிடச்சிரும். ஃப்ளவர் வாஸ் பூ வந்து நல்லா இருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.